ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான vlog. இது வரைக்கும் நம்ம சேனல் இது மாதிரி ஒரு vlog வந்திருக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானு டிண்டு மட்டும்தான் இன்னைக்கு வீட்டில், ராமும் சிக்குவும் இல்லை. ஸோ ஹோம் அலோன் ஒரு 4-5 டேஸாக வந்து இப்படி தான் இருக்கு. ஒரு 3 டேஸாகவே வீடியோ எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். பட் மென்டலி ஃபிசிக்கலி நான் வந்து ரெடியாக இல்லை. இன்னைக்கு வந்து கொஞ்சம் பெட்டர். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்துருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்குக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை. அவங்க வந்து அந்த வீட்டில் இருக்காங்க, நானும் டிண்டுவும் இங்கே இருக்கோம். ஒரு 3-4 டேஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சிக்குக்குமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான், அழுதுட்டு இருந்தான். நைட்டு முக்கியமாக காலையில் அவனுக்கு சுத்தமாக தெரியல. ஃபுல்லாக எப்போ கேட்டாலும் விளையாடிட்டு இருக்கான், ஜாலியாக வீடியோ அனுப்புவாங்க, ஜாலியாக இருந்தான். நைட்டு தூக்கத்தில் மட்டும் முழிச்சுட்டு அவனால், ஏன்னா முழிச்ச உடனே அந்த ஃபீட் கேட்பான். அது இல்லைங்கிறது முழிச்சே உட்காந்து அப்படி இருக்கான். அப்புறம் நிறைய நேரம் தூங்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ பரவாயில்ல, ஒரு 2 டேஸில் ஃபுல்லாகவே மறந்துடுவான். வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருப்போம். சக்ஸஸ்ஃபுல்லாக பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி வந்து அதாவது ஸ்டாப் ஆகிருக்கோம். இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் அப்புறமா எப்படி இருந்துச்சு, நான் என்னென்னலாம் பண்ணேன், சிக்கு எப்படி ஆக்கியபைடாக வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஃபேஸ் தான் ஒரு அம்மாக்கும் குழந்தைக்கும் இது. ஸோ நிறைய பேருக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்கலாம். பட் கம்ப்ளீட்லி அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் வந்து எது பெஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதை டிசைட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு 6 மந்த்ஸில் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சாலும் அது உங்களோட டெசிஷன். 1 இயர் அப்புறம் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சாலும் அது உங்களோட டெசிஷன். இல்லை நீங்கள் 4-5 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கணும்னு நினச்சாலும் அதுவும் அம்மாவோட டெசிஷன் தான். என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக. ஸோ அது கம்ப்ளீட்லி அவங்களோட ஹெல்த் அண்ட் மென்டல் கண்டிஷன்ஸ் பொறுத்து தான் இருக்குது. ஸோ சிக்குக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக 1 மந்த் 10 டேஸில் அவனுக்கு 2 வயசு ஆக போகுது. ஸோ எங்களுக்கு இது பெஸ்ட் டைம்னு தோணுச்சு. கம்ப்ளீட்டான ஜேர்னி வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன், என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னு. இப்போ காலையிலேயே இருந்துச்சு, நாங்கள் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு, என்ன சமத்து போல நின்றுட்டு இருக்கா, இவ்வளோ நேரம் சமத்தா சைலண்டாக நின்றுட்டு இருந்தியா தங்கமே. எந்திரிச்சதுமே நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் வேலையாக செடிங்களுக்குலாம் தண்ணி ஊற்றிடலாம். ஓகே, நைட்டு வந்து பெட்டை எப்படி தான் நாங்கள் ரெடி பண்ணி தூங்கியிருந்தேன். நான் 2 பேருங்கிறதுனால தான் நைட்டு துணி மடக்கி வச்சதெல்லாம் இப்போ எடுத்து வச்சுட்டு, கிச்சன் வந்து எப்பவும் போல் நைட்டே ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணியாச்சு. டிஷ்வாஷர்லேருந்து பாத்திரம்லாம் அன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிப்போம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழைய சாதம் தான். அப்பா வந்து வீட்லேயே மாங்காய் ஊறுகாய் போட்டு கொடுத்தாரு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து 2வது பாட்டில். இன்ஃபேக்ட் கடையில் வாங்கினா கூட இவ்வளோ சீக்கிரம் காலி பண்ண மாட்டோம். ஆனால் அப்பா செஞ்சதுங்கிறதுனால டக்கு டக்குன்னு காலி ஆகுது. நாங்கள் 2 பேருங்கிறதுனால ரொம்ப பெருசாக ஏதோ யோசிக்கல. சரி, சாப்பாடு செய்யும் போதே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டு பழையதுக்கு வச்சாச்சு. அதுக்கப்புறமா மீன் கடைக்கு போயிட்டு ஃபிஷ் ஏதாவது இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு வரணும். பார்க்கலாம். செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பப்ளி மாஸ், லெமன், ஸ்வீட் லெமனில் மட்டும் இது மாதிரி நிறைய புழு இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா டெய்லி, இங்கே பாருங்கள், இங்கே 2 நாங்கள் டெய்லி பார்க்க எடுத்து கொண்டுட்டே இருக்கோம். இல்லைனா ஃபுல் இலையை சாப்பிட்டு இந்த லெமனை வந்து அப்படி தான் போக வச்சிருச்சு. கொஞ்சம் அப்படியே துளிர் விட்டு ஒரு 2-3 இலை வந்துச்சு, அதை ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. ஸோ பார்த்து அப்படியே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பப்பாயால் பூ பூத்துருக்கு. இந்த அளவுக்கு வந்தது கிடையாது இது வரைக்கும். ஸோ பார்ப்போம் காயா ஆகுதான்னு பார்ப்போம். டைம் வந்து 11:30 கிட்டே ஆயிடுச்சு. இப்போதான் மீன் கடையிலேருந்து வந்துட்டு கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து ஒரு 3 விதமான மீன் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து இந்த காணவத்தை அப்படின்னு சொல்லுவாங்களா, அயிலா, அந்த மீன் வாங்கியிருக்கேன். இது வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். அப்புறம் வாழை மீன் வாங்கினேன். இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வீட்டில் சமைக்க போகிறேன். ராமுக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ளஷ் நிறைய இருக்கணும்ல, அது மாதிரி ஃபிஷ் தான் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். வாழை மீன் குழம்பு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைக்கணும். புளியெல்லாம் ஊற்றி நான் உங்களுக்கு ரெசிபியோட கட்ட சூப்பராக இருக்கும். அடுத்து நண்டு வந்து நல்ல பெருசாக இருந்துச்சு. மொதல் நான் சொல்லியிருக்கேன், ராம் வந்து இப்போ நல்லா நண்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அதனால 1 கிலோ நண்டு வாங்கினேன். ஸோ இது 3த்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெசிபியோட பார்க்கலாம். ஓகே, ஃபிஷ்
எல்லாம் கழுவிட்டேன். மல்லித்தூள் காலி ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் வறுத்து அரைச்சிக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சோன்னா சூப்பராக இருக்கும். இது நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்மளோட மல்லித்தூள் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். யூஸ்வலாக நண்டு வந்து தொக்கு மாதிரி செய்வேன். அதுக்கு வந்து ரசம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து வேறு எதுவும் குழம்பு பிளான் பண்ணலாம், அதனால வறுத்தரைச்ச நண்டு கிரேவி செய்யலாம்னு நினச்சேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம மீன் குழம்புலாம் செய்வோம்ல, அதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நண்டு வந்து நீங்கள் வெறுமே தொக்கு ஃப்ரை எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா இந்த குழம்பு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கடாய் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, கூடவே ஒரு 3 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம வாழை மீன் குழம்புக்கு வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் நசுக்கி வச்சுருக்கேன். கூடவே 4 பல்லு பூண்டு போட்டு இதையும் நசுக்கி வச்சுக்கலாம். இது வந்து நல்ல சுண்ட வத்தி எடுக்கிற குழம்பு. இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி சைடு அப்புறம் கேரளா சைடில் ரொம்ப பாப்புலரான ஒரு ரெசிபி. மீன் முளைக்கிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா மீன் வற்றிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட ஊறுக்காய் டேஸ்ட் கிட்ட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப சிம்பிள், இதுக்கு ரொம்ப பெரிய மசாலாலாம் தேவையில்லை. இப்போ இதை இடிச்சுட்டு நம்ம வந்து குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்போம். இது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக வேணும், மிதக்க இருக்கணும். இன்னும் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம், நம்ம இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. நண்டுக்கு சேர்த்துருந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ அதில் ஒரு 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்துப்போம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு நல்லா வேக விடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மசாலா போடும்போது அது வந்து தீஞ்சிடக்கூடாது. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேவை நமக்கு. மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சூட்லேயே நல்லா அது வதங்கட்டும், அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்குதுல நம்மளோட கழுவி வச்சுருக்க வாழை மீன் சேர்த்துருவோம். இது நல்லா கொதிச்சு நல்ல ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும், புளி பேஸ்ட் மாதிரி ஆகும். அப்போ தான் அடுப்பு ஆஃப் பண்ணுவோம். நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு இதை வேக விட்டுடலாம். இதில் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. 1/4 கப் கிட்ட கிரேட்டட் கோகனட், இல்லைன்னா இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோ கோகனட் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு நல்லா வதங்கினதும் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு நல்லா அரைச்சிக்க போகிறோம். இந்த ஃபிஷ்ஷை நடுவில் லைட்டாக குலுக்கி மட்டும் விட்டுக்கலாம். ஹாப்பியா? ஃப்ளோர் வந்து பெருக்கல, அதையும் பெருக்க முடிச்சுட்டு இன்னைக்கு ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணிடுறேன். ஓகே? ஷேடோ பாருங்க, வெளியிலேருந்து கூப்பிட்றான். ஷேடோ எதுக்கு வெளில போனேன்? பாருங்க, அதை பாருங்க, கூப்பிடுறான். என்னடி தங்கம்? ராம் வந்து அங்கே அழகாக கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வீடியோ அமைச்சிருக்காங்க. ஸோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செட் ஆகிட்டு இருக்கு. அங்கே வந்து க்ளீனிங் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாமே அந்த டைம் அமையுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சிக்கும் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டா கிளாஸ் எடுக்கும்போது அவனுக்கும் கஷ்டமாக இருக்காது. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ராமோட கவுண்டர் மிஸ் பண்ணியிருப்பீங்க, குழந்தைங்களோட சத்தம் மிஸ் பண்ணியிருப்பீங்க, ராமோட அந்த டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். டெய்லி அதாவது நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன், சிக்கு வந்து சீக்கிரமாக இருக்கணும் அப்படி ப்ரே பண்ணிக்கிறேன். அப்போ தான் இங்கே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. எல்லா ஃபேஸுமே வந்து கடந்து போய் தான் ஆகணும். ஏன்னா இதுவுமே ஒரு டைமில் வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் நான் இப்போ இந்த ஒரு இப்போ இந்த 4 நாளில் நான் கற்றுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஃபேஸை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும். அது வந்து சில டைம், ஏன்னா ஆப்வியஸ்லி வீடெல்லாம் கலைஞ்சிக்கிட்டே இருக்கும், குழந்தைங்க இருந்தாங்கன்னா என்னடா இது எத்தனை முறைடா க்ளீன் பண்ணுறங்கிற மாதிரி மைண்ட் செட் இருக்கும்ல. பட் இப்போ 2-3 நாளாக வீடே கலையில. ஸோ பக்கத்தில் இல்லாத போது தான் அதோட அருமை புரியுது. ஏன்னா வளர்ந்துட்டாங்கன்னா
ஆப்வியஸ்லி கலைக்க மாட்டாங்க. டின்ட்டு என் கூட தான் இருக்கான் மோஸ்ட் ஆஃப் த டைம். அப்போ கூட வீடு கலையல, ஏன்னா சிக்கு தான் கலைப்பான். ஸோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணுறேன். நான் முடிஞ்ச அளவு இந்த ஃபியூ டேஸில் வந்து வீடியோஸாக எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ சிக்கு எல்லாம் வரும்போது கொஞ்சம் ஃபேமிலி டைம் மாதிரி என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் எனக்காக. அதாவது நான் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லாம் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் நிஜமாவே சிங்கிள் ஹேண்டடாக இந்த கேமரா வந்து வச்சுட்டு எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஃபர்ஸ்ட்லேருந்தே எனக்கு தெரியும். ஆர்த்தி வந்து தனியாக தான் எடுப்பாங்க. சம்டைம்ஸ் தான் சதீஷனை ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் சில பேர் உமாஸ் லைஃப் ஸ்டைல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க அப்புறம் ஸ்பைசி ஹோம் அவங்களுமே வந்து அவங்க ஷார்ட்ஸ் எல்லாம் நான் நிறைய பார்ப்பேன். இன்ஃபேக்ட் நான் வந்து மினி விளாக்லாம் எடுக்க ஆரம்பிச்சது அவங்களோட அதாவது அவங்கள இன்ஸ்பிரேஷனாக எடுத்துதான். ஸோ அவங்களோட கேமரா ஆங்கிள்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களே தான் டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா இவ்வளோ பொறுமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் வந்து வீடியோ எடுக்கும்போது எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு. எவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ராம் இருக்கும்போது ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா நம்ம டக்கு மற்ற வேலையெல்லாம் செய்யலாம். அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நண்டுக்கு வறுத்து வச்சதை வந்து அரைச்சாச்சு. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த வறுத்த மசாலா வந்து சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக புளி தண்ணி ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துப்போம். நல்ல வாசனையான ஒரு குழம்பு இது. டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லா மசாலாவும் வெந்திருக்கு. நம்ம கழுவி வச்சிருக்க நண்டு சேர்த்துப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு நண்டு வேகட்டும். இந்த குழம்பு பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஆஃப் பண்ணும். நல்ல ஒரு திக் லேயராக மேலே ஃபார்ம் ஆகிருப்பாரு. சூப்பராக இருக்கும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது. நல்ல ஒரு ஊறுக்காய் புளிப்பாக பிசைஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மீனும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெப்பர் பொடியும் கொத்தமல்லி இலையும் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். பெப்பர் பொடி வந்து எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. லஞ்ச் பேக் பண்ணிடலாம். ராம்க்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். இந்த டிஃபன் பாக்ஸோட லிங்க் வந்து சில பேர் பின்னாடி அந்த டிஸ்பிளேல இருந்தப்போ கேட்டிருந்தீங்க. இது வந்து இது எனக்கே ஞாபகம் இல்லை, நைக்காலேயோ இல்லை அமேசான்லேயோ வாங்கினேன். பட் அமேசானில் வந்து லிங்க் இருக்குது, நான் பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? கொஞ்சமாக சப்போட்டா பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே மேங்கோஸும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொண்டு போயிடலாம். டைம் வந்து 2:30 கிட்ட ஆகுது. நல்லா சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டின்ட்டு வந்து உள்ளே அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கா. நானும் இதோடு இந்த வீடியோ முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி அப்பாவுக்கு என்னென்னா நானே வந்து சமைச்சு கொடுத்துட்றேன். கொஞ்சம் நாளாகவே எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணார். நானே வந்து செஞ்சிடுறேன், அப்புறம் உனக்கு மட்டும் தானே இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்றேன், மற்ற எல்லாருமே அங்கே சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் எனக்கு என்னென்னா இப்போ சிக்கு இல்லாததுனால எனக்கு நிஜமாக சொல்கிறேன், நிறைய நேரம் ஃப்ரீ டைமுங்கிறத விட எனக்கு வேலையே இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஸோ என்னையே நான் ஆக்கியபைடாக வச்சுருந்தா மட்டும்தான் நானும் ரொம்ப அவனை வந்து தேட மாட்டேன். அதனால நான் சொன்னேன், அந்த இருக்கிற ஒரு வேலை அதுதான். அதுவும் இல்லைன்னா எனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏதாவது திடீர்னு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சமைக்கணும்னு தோணுச்சுன்னா எந்திரிச்சு போய் சமைக்கிறது. இப்படி தான் வந்து டைம் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ராமுக்கு வந்து அங்கே கரெக்டாக இருக்கும், ஏன்னா சிக்கு வந்து பார்த்துக்கிறது விளையாடுறது அப்படி கரெக்டாக இருக்கும். டின்ட்டுக்கு வந்து ஹாலிடே ஹோம்ஒர்க்லாம் இருக்குது. ஸோ முக்கியமாக அதை முடிக்க வைக்கணும். ஏன்னா சிக்கு இருந்தானா நிறைய லைக் எழுத முடியாது. ஒரு 10 மினிட்ஸ் அவள் உட்காந்து எழுதுனானா உடனே அவன் வந்து பென் வேணும், பென்சில் வேணும், அப்படி ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ முடிஞ்ச அளவு இன்னும் இந்த 2 டேஸில் வந்து ஃபுல்லாகவே அவளை முடிக்க வச்சிட்டோன்னா ஸோ அந்த ஒரு வேலை முடிஞ்சிடும். இப்படி தான் என்னை வந்து ஆக்கியபைடாக வச்சுட்ருக்கேன். அண்ட் வந்து ஹேர் ஸ்மூத்னிங்கும் இந்த டைமில் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். நான் பார்க்கலாம். ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் செல்ஃப் கேருக்கான டைம். ஹேர் ஸ்மூத்னிங் பற்றியும் யாரோ கேட்டிருந்தீங்க. ஸோ இத்தனை வருஷமாச்சு நான் வந்து அதாவது கொஞ்சம் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு 3 இயர்ஸ் ஒன்ஸ் அப்படி பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ தான் ஒரு பாஸ்ட் 2-3 இயர்ஸாக பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய பழைய ஹேரே வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திரும்பி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. பார்க்கலாம் எப்படின்னு. ஓகே, இன்றைக்கி வந்து கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. மழை வரல, பட் வெயிலே இல்லை. மழை வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், பார்ப்போம். வரல அப்படின்னா ஈவினிங் போல் ஏதாவது கார்டனிங் ஒர்க் அப்படி பண்ணலாம். இன்னொன்று, மழை வந்ததுக்கப்புறமா கார்டனில் இருக்க செடி எல்லாமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், சூப்பராக வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் இந்த ஜூலை ஆகஸ்ட்லாம் மழை வரும்ல, அதோட சூப்பராகிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். உங்களுக்கு வீக்கெண்ட்லாம் எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.